நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சோசியல் மீடியாவால் நம்முடைய வாழ்க்கையின் பண்பாட்டை தலைவர் நீங்கள் பணித்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாயா? சில பேர் வரணும், பென்சில் பிடிச்சிட்டு இருந்தையா கை, இன்னைக்கு கிரீன் பென்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். யார் கொடுத்தது சிம்மாசனம்? இந்த சிம்மாசனம் யார் கொடுத்த சொன்னார்? பிள்ளைகளே படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்லக்கூடிய தலைவனை மிஸ் பண்ணலாமா? வாங்க சினிமா பார்க்கலான்னு ராத்திரி 3 மணிக்கு ஷோவை வச்சு நாசம் பண்ற இந்த உலகத்துல பிள்ளைகளே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இந்த தாய் தமிழகத்தின் முன்னால் வந்து நிற்பேன், என்னை நானே பலி கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிற்கிறானே ஒரு காவல் தலைவன். அந்த தலைவனுக்காக நன்றி சொல்வதற்காக நான் எப்பவுமே ஐயா கலைஞர் அவருக்கு சொன்ன அந்த உதாரணத்தை ஐயாவின் காலடிகளுக்கு தருகிறேன். ஏனென்றால் என் தாய் தந்தையரின் வாய்ப்பு கலைஞர், என் வாய்ப்பு தளபதி. குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இதோ இளைய தலைவர் வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைத்ததில்லை, தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. ஐயா வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டு. நன்றி, வணக்கம். இறப்பார் வாங்க, மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு. இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர். இவர்கிட்ட ஒரு ஆளுங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது இந்த விழாவுக்கு சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்னைக்கு சேவர் பாவம்னு ரொம்ப அற்புதமாக இருக்காரு. ஆகினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண வந்துடக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில் உழைக்கணும். நம்ம உழைக்க பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சியில் பூராமே அப்படித்தான் இருப்பான். எல்லாருமே உழைப்பு அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது வந்து பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி கடமையாக பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்வார். ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையாட்சத்தோட நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கிறவர் அன்னைப்பா சொன்ன பார்த்தீங்கன்னா இதே முறையில் அன்றைக்கி சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்காதீங்க. அதே பெரிய வெற்றி அவர் கையில் கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்க ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம கணக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி பேசி விடைபெறுகிறேன். இந்த மனித விழாவுக்கு முன்னிலை வகித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் 64 வட்டங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி.